என் ஸ்ட்ராங் காஃபி கான்டினென்டல் எக்ஸ்ட்ராவோட ஸ்ட்ராங்கா ஆரம்பிங்க, ஸ்ட்ராங்கா செல்லுங்க. கார்த்திக் மேனேஜர் கிட்ட எடுத்து கொடுக்க சொன்ன ஃபைலு கார்த்திக் டேபிள்ல தானே இருக்கும். நீ எதுக்கு சம்மந்தம் இல்லாம கௌதம் கேபினுக்கெல்லாம் போன? அதுவும் அவன் கேபின் லாக் ஆயிருக்கும். லாக்க ஓபன் பண்ணி உள்ள போற அளவுக்கு உனக்கு என்ன வேலை இருக்கு சொல்லு? அது வந்து ஆண்டி, சில ஃபைல் வந்து கார்த்திகோட டேபிள்ல கிடைக்கல. ஒருவேளை கௌதம் கேபின்ல இருக்கும்னு நினைச்சு நான் உள்ள போனேன். எந்த கேபினா இருந்தா கூட ஏன் நான் உள்ள போக கூடாதா? அத கேட்க இலக்கியாவுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? நீங்க அனுப்புனீங்கன்னு சொல்லிதான் நான் ஆபீஸ்க்கே போனேன். இப்படி அவன் இன்சல்ட் பண்ணுவான்னு தெரிஞ்சிருந்தா நான் அந்த பக்கமே போயிருக்க மாட்டேன். பைரவி ஆண்டி தான் அனுப்புனாங்கன்னு சொல்லி பார்த்தேன். ஆனா அவ கேட்கவே இல்ல. அவ என்ன சொன்னா தெரியுமா? யாரா இருந்தா எனக்கு என்ன அப்படின்னு எடுத்தறிஞ்சு பேசிட்டா. ஏன் ஆண்டி, உங்களுக்கு இவ்வளவுதான் மரியாதையா? புதுசா பிசினஸ் ஆரம்பிச்சிட்டோங்கிற திமிர்ல ஆடிக்கிட்டு இருக்காவ. அண்ணி, என்ன அண்ணி இதெல்லாம்? நான் அனுப்பின அஞ்சலிய இலக்கியா அசிங்கப்படுத்தி அனுப்பியிருக்கா. இதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களா? பைரவி, என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. அவளை கூப்பிட்டு விசாரிச்சாதானே தெரியும். அஞ்சலியை விசாரிக்காமலே குற்றவாளி ஆக்குவீங்க. ஆனா அதுவே இலக்கியாவா இருந்தா பொறுமையா விசாரணை கமிஷன் போடுவீங்க. ஐயோ, அப்படி இல்ல அண்ணி, இதெல்லாம் சரியில்லை அண்ணி. நீங்க அவளுக்கு ரொம்ப இடம் கொடுக்குறீங்க. அஞ்சலி மாசமா இருக்கா. இந்த வீட்டுக்கு வாரிசு பெத்து தர போறா. அவளை இப்படி டென்ஷன் ஆக்கினா உடம்பு தாங்குமா? அண்ணி, அந்த இலக்கியா பேச்ச கேட்டுக்கிட்டு அஞ்சலி ஏன் சந்தேகமா பாக்குறீங்க? பைரவி, நான் எதுவுமே பண்ணலமா. இத நான் நம்பணுமா? நான் போறதை இலக்கியா கிட்ட சொல்லி அவளை அனுப்புனதே நீங்க தான். சொத்தை கொடுக்க போன கார்த்திக்க நான் தடுத்து ஹைதராபாத்க்கு அனுப்பிட்டேன்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம். அந்த கோபத்துல தான் இப்படி பண்றீங்க. அஞ்சலி, அஞ்சலி சொன்னா கேளு. அஞ்சலி, இங்க பாருங்க அண்ணி, இலக்கியாக்கு சப்போர்ட் பண்றத இதோட நிறுத்திக்கங்க. இல்ல குடும்பம் மறுபடியும் உடையறத தடுக்க முடியாது. என்ன நீயும் பைரவி, என்னாச்சு இவங்க ரெண்டு பேருக்கும்? சம்பந்தமே இல்லாம ஏன் மேல பழிய போடுறாங்க? இந்த இலக்கியா ஏன் ஆபீஸ்க்கு போனா? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஹலோ, எஸ்டி ஹோம் டிசைனர் சார். எஸ் சார். என் ப்ராஜெக்ட்டுக்காக ஸ்கெட்ச் டிசைன் பண்ணி அனுப்ப சொல்லியிருந்தேனே, ஃபினிஷ் பண்ணிட்டீங்களா? நாங்க அப்பவே அனுப்பிட்டோம் சார். இன்னும் வந்திருப்பாங்களே. அனுப்பிச்சிட்டீங்களா? ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, நான் பார்த்துட்டு அப்புறம் கால் பண்றேன். ஓகே சார். ஓகே. ரவி சார். சார். எஸ்டி ஹோம் டிசைனர்ஸ்ல இருந்து ஆள் வந்தா உடனே கூட்டிட்டு வாங்க. ஓகே சார். வாங்க. ஹலோ சார். ஹாய், வணக்கம். நீங்க சொன்ன பர்சன் இவர்தான் சார். ஓ, ஓகே. ப்ளூ பிரிண்ட் கொடுத்து அனுப்பி இருக்கிறதா உங்க கம்பெனி சொன்னாங்க சார். என்னங்க சார்? தேங்க் யூ. சரி, நான் பார்த்து. ஓகே சார், நான் வரேன். ரவி, இன்னைக்கு மார்க்கெட்ல சிமெண்ட் ரேட் என்னன்னு லீடிங் ஸ்டாக்கிஸ்ட் கிட்ட விசாரிங்க. ஓகே சார். நான் நினைச்ச மாதிரி டிசைன்ஸ் பிரமாதமா வந்திருக்கு. யா! எஸ்! சூப்பர்! என்ன சார் இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க? நீங்க கத்துறது வெளியில கேக்குது சார். ரவி, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எனக்கு வெறும் பிசினஸ் மட்டும் இல்ல, கனவும் கூட. பிளாட்ஸ கட்டுறோம், விக்கிறோம், லாபம் பாக்குறோங்கிறதையும் தாண்டி அந்த பிளாட்ஸ வாங்கி குடியேறாங்கல்ல, அவங்க ஃபுல் சாட்டிஸ்ஃபைடா இருக்கணும். அப்படி நினைக்கிறவன் தான் நான். அவங்க பிளாட்ட பார்த்து சூப்பரா டிசைன் பண்ணி கட்டியிருக்காங்கன்னு சொல்லணும். அதுக்காக தினம் கண்ணு முழிச்சு ஒவ்வொரு வீடும் எப்படி இருக்கணும்னு யோசிச்சு ஐடியா பண்ணி ஒரு மாடல் ஹோமுக்கான ரஃப் அவுட்லுக்கையும் பில்டிங் ஸ்கெட்சையும் ரெடி பண்ணி டிசைன் சென்டருக்கு அனுப்பியிருந்தேன்.
அவங்க அத பக்காவா டிசைன் பண்ணி ஸ்கெட்சோட ப்ளூ பிரிண்ட்டையும் ப்ராஜெக்டோட கலர் பிரிண்ட்டையும் அனுப்பியிருக்காங்க. இதோ நான் ஆசைப்பட்ட மாதிரியே என் ட்ரீம் ஹோம் ரெடியா இருக்கு. அத பார்த்ததும் சந்தோஷத்துல அப்படியே கத்திட்டேன். அப்படியே சார் கொடுங்க சார் பாப்போம். ஆ? கொடுங்க சார். ஆஹா, நோ, சாரி. இதை இப்போதைக்கு உங்களுக்கு காட்ட முடியாது. ஏன் சார்? இந்த டிசைன்ஸ முதலா இலக்கியா கிட்ட காட்ட தான் ஆசைப்படுறேன். ஓ, என் வாழ்க்கையில எப்பெல்லாம் நான் சோர்ந்து போறேனோ, எப்பெல்லாம் வீழ்ற மாதிரி சூழ்நிலை வருதோ, அப்பெல்லாம் அவதான் என்னை தாங்கி பிடிச்சிருக்கா, ம். என்னை என்கரேஜ் பண்ணிருக்கா. சுருக்கமா சொல்லணும்னா அவ இல்லனா நான் இல்ல. என் முன்னேற்றத்துக்கான முதல் புள்ளிய அவதான் ஆரம்பிச்சு வைப்பா. இப்ப கூட இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் அவளால தான் எனக்கு கிடைச்சது. அதனால தான் இந்த டிசைனையும் ப்ளூ பிரிண்டையும் இலக்கியா தான் முதல்ல பார்க்கணும். அதனால அவகிட்ட ஃபர்ஸ்ட் காட்டிட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட காட்டுறேன். தப்பா நினைச்சுக்காதீங்க ப்ளீஸ். சே நீங்க சொல்றது கரெக்ட் தான் சார். ஒரு நல்லது நடக்கும்போது அம்மா கிட்டயோ வைஃப் கிட்டயோ தான் முதல்ல காட்டணும். ஏன்னா அவங்க தானே நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க. இலக்கிய மேடம் ரொம்ப ராசியானவங்க. முத அவங்க கிட்ட காட்டுறதுதான் முறை. நான் அப்புறமா பாத்துக்கிறேன் சார். தேங்க்ஸ். அப்ப நீங்க ஒர்க்க பாருங்க. நான் ஸ்கூலுக்கு போயிட்டு டிசைனையும் ப்ளூ பிரிண்டையும் காட்டிட்டு வந்துடுறேன். சார் இப்ப வா. மேடம் கிளாஸ்ல பசங்களுக்கு பாடம் நடத்திட்டு இருப்பாங்களே சார். இத உடனே காட்டி இலக்கிய சந்தோஷப்படுறத நான் பார்க்கணும்னு ரொம்ப எக்ஸைட்டா இருக்கேன். என்ன ஒரு 5 மினிட்ஸ் அவ கிளாஸ பிரேக் பண்ண போறா, அவ்வளவுதானே? இலக்கியா பார்த்துட்டா எனக்கு திருப்தி ஆயிடும். ஓகே சார், போயிட்டு வாங்க. சரி, வரேன். ஓகே சார். யார் இவனுங்க? எதுக்கு என்ன கடத்தி கட்டி போட்டிருக்கானுங்க? ஒன்னும் புரியலையே. ஏய் என்னடா என்ன உரிமிட்டு இருக்க? கம்மன் இருக்க மாட்டே? பசியோட இருப்பேன்னு சாப்பாடு கொண்டு வந்திருக்கோம். பிரச்சனை பண்ணாம சாப்பிடணும்னா டேய், யாரா நீங்களா? யார் நீங்களா? என்ன யார் கட்டி போட சொன்னது? கட்ட சொன்னாங்க, கட்டி வச்சிருக்கோம். பேசாம இருக்கணும் என்ன? ஏய், என்ன யாரும் தெரியாம கடத்திருக்கீங்க. பேசாம விட்டுருங்க, இல்லனா என்னடா பண்ணுவேன்? ஒழுங்கா சாப்பிடணும்னா ஊத்துறாத. ஓகேண்ணா. ஆக்காட்டு செல்லும். ஏய், என்ன யாரா கடத்த சொன்னது? சொல்லுங்கடா, யாரா கடத்த சொன்னது? சொல்ல போறீங்களா இல்லையா? இப்போ என் பசங்களுக்கு கூட நான் ஊட்டி விட்டது இல்லடா. பரிதாபப்பட்டு ஊட்டி விட்டா தட்டியா விடுற. சின்ன பையன்னு பார்த்தா ஓவரா பண்ணிட்டு இருக்க. ஓடுங்கண்ணா. ஓடுடா. ஓடுடா. என்ன தரம் இருக்கு உனக்கு? நிறுத்துங்கடா. ஏன்டா அடிக்கிறீங்க? பின்ன என்ன? சாப்பாடு கொடுத்தா தட்டி விடுறான் இவன. டேய், செத்துற போறான்டா. இவன் மேல அடி விழக்கூடாதுன்னு உத்தரவு இருக்கு. கொஞ்சம் பொறுமையா இருங்கடா. தம்பி தம்பி, இத பார், நாங்க சொல்றத கேட்டுட்டு கம்முன்னு இருக்கணும். உன்னை ஒன்றும் பண்ண மாட்டோம். உன்னை கொல்லணும்னு நினைச்சிருந்தா எப்போ துப்பாக்கியில போட்டிருப்போம். அதை புரிஞ்சுக்கடா. வேலை முடிஞ்சவனே ஸ்கூல் விட்ட பையன் மாதிரி நல்லபடியா வீட்டுக்கு போயிடலாம். அது வரைக்கும் கொஞ்சம் கோஆபரேட் பண்றா. என்னடா வேலை முடியணும்? என்னை வச்சு என்னடா பண்ண போறீங்க? யாரா இதெல்லாம் செய்ய சொன்னா? சொல்லுங்கடா. அது ரகசியம். என்னடா ரகசியம்? ஏய், ஏய். அதான் கட்டி போட்டிருக்கோம்ல, அப்புறம் எதுக்கு துள்ற? கம்முன்னு இருக்கணும் என்ன? டேய் கட்டா. சரிண்ணே. ஏய், நீ வாய கட்டு. நல்லா பாத்து டைட் பண்ணி கட்டுறா. டேய், பசிக்குதுன்னு இவனே கதறுவான். அப்ப சோத்த கொடுக்கலாம். அது வரைக்கும் பட்னி கிடக்கட்டும். வாங்கடா. உனக்கு இருக்குடா. என்ன கடத்தினதுக்கு பின்னால என்ன சதி இருக்கும்னு தெரியலையே. சொத்தை கொடுக்கறேன்னு சொல்லி வராம இருந்துட்டேன்னு அண்ணா அண்ணி வேற என்ன தப்பா நினைச்சிருப்பாங்க. ச்சே,
முதல்ல நான் இங்கிருந்து தப்பிச்சாகணுமே. டேய் பசங்களா, எல்லாரும் ஒழுங்கா சாப்பிடணும், சிந்தாம சிதறாம சாப்பிடணும், சரியா? சாப்பிடுங்க. டேய் நகுல், சாப்பிடுறா. இலக்கியா அம்மா கொடுத்தாதான் நான் சாப்பிடுவேன், இல்லனா வேண்டாம். இலக்கியா, இங்க வாமா. என்னம்மா? இந்த நகுல் பையனை என்னன்னு கொஞ்சம் கேளுமா. நீ வந்து ஊட்டி விட்டாதான் அவன் சாப்பிடுவானாமா. ரொம்ப அடம் பிடிக்கிறான். நீ கஸ்தூரி ஆயம்மா கொடுத்தா சாப்பிட மாட்டியா? அவங்க கொடுத்தாலும் சாப்பிடணும். என்ன? சாப்பிடு. ஆயம்மா இது கொடுங்க, எனக்கு ஸ்நாக்ஸ் வேண்டாம், இந்த ஜூஸ் தான் வேணும். டே ஹரி, ஜூஸ குடுறா. போடா குடுறா. முடியாதுடா, எனக்கு வேணும், குடு. தர முடியாது, போடா குடுறா. டேய் டேய் விடுடா, தர முடியாது, போ. டேய் சண்டை போடாதீங்கடா. டேய் டேய் சண்டை போடாத. ஐயோ ஷோ. சாரி ஆயம்மா. நகுல், நகுல். அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் போங்களேன். சரிங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் உள்ள போயிட்டு வந்துடுறேன். சரிங்க. இங்க இலக்கியா இருக்காங்களா? இருக்காங்க சார். நீங்க? நான் உங்க ஹஸ்பண்ட் கௌதம். ஓ, உள்ளதான் இருக்காங்க சார், போங்க. சரிங்க, தேங்க்யூ. ஆயம்மா எனக்கு வேற ஜூஸ் வாங்கி தாங்க ஆயம்மா. இங்க பாரு, அவன் ஃப்ரெண்ட் தானே, வேற ஜூஸ் தானே, நான் வாங்கி தரேன். பாருங்க ட்ரவுசர்லாம் சிந்திருச்சு. சரிடா, நான் தொடச்சு விடுறேன், இரு. காமி. ஆயம்மா எனக்கு மூச்சா வருது. அம்மா கொஞ்சம் அவளை பாத்ரூம்க்கு கூட்டிட்டு போங்க. சரிம்மா. காட்டு துடைக்கலாம். வா வா போலாம். ஒரு குடம் தண்ணி ஊத்தி ஒரு பூ பூத்திருச்சு, ரெண்டு குடம் தண்ணி ஊத்தி ரெண்டு பூ பூத்திருச்சு. என் செல்லா குட்டி எங்க? ஏதாவது டீச்சர்ஸ் ரூம்ல இருப்பாளோ? ஸ்டாஃப் ரூம் எங்க இருக்குன்னு தெரியலையே. தேடி பார்ப்போம். பசங்களா நில்லுங்க. இலக்கியா மிஸ் எங்க இருக்காங்க? இலக்கியா மிஸ்ஸா? அவங்க மிஸ் இல்ல, ஆயம்மா. இல்லப்பா, ஆயம்மாவா இல்ல. இங்க 3rd ஸ்டாண்டர்ட் கிளாஸ் மிஸ் இலக்கியா இருக்காங்கல்ல, அவங்கள கேக்குறேன். ஐயோ அங்கிள், இந்த ஸ்கூல்ல இலக்கியா மிஸ்ஸே கிடையாது, ஆயம்மா தான் இருக்காங்க. இல்லப்பா, இலக்கியா மிஸ் தான். அவங்க கிளாஸ்ல கூட நகுல்னு ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு சாப்பாடுலாம் செஞ்சு கொண்டு வருவாங்களே, அந்த மிஸ் இலக்கியா எங்கன்னு கேக்குறேன். அந்த நகுலே நான் தான், எனக்கு தான் சாப்பாடு கொண்டு வருவாங்க. என்னடா சொல்ற? நீ சொல்றது உண்மையா? அதோ அங்கதான் எங்க ஆயம்மா இருப்பாங்க, போய் பாருங்க. சரி. பை அங்கிள். ஏய் இலக்கியா. டீச்சர், என்ன இப்படி கொட்டி கிடக்கு? இப்படிதான் சாப்பிடுற இடத்துல அசிங்கமா இருக்குமா? நான்சென்ஸ். ஆயா வேலைய ஒழுங்கா பாக்குறதா இருந்தா பாரு, இல்லனா ஸ்கூலை விட்டு வெளில போ. என்ன ஃபீலிங்கா? இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல, ஒழுங்கா க்ளீன் பண்ணு. நாங்க திரும்பி வரும்போது க்ளீனா இருக்கணும், இல்லனா பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். ஐயோ மேடம், ப்ளீஸ் மேடம், நான் தொடச்சிடுறேன். ஒழுங்கா க்ளீனா தொட. டேபிளுக்கு வலிக்க போதா? நல்லா தொட.
வா போலாம். ஆயம்மா கீழே செஞ்சிருக்கு. இலக்கியா, அப்ப நீ இங்க டீச்சர் இல்லையா? இங்க ஆயம்மா வேலை தான் பாக்குறியா? நான் சாதிக்க போறேன்னு உன்கிட்ட ஆசையா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பிளான காட்ட வந்தேன். ஆனா உன்னை இந்த கோலத்திலேயே பாப்பேன். ச்சே. கஸ்தூரி அம்மா, இவர்தான் என் புருஷன் கௌதம். கடவுள் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய பரிசு. ராஜ கலையா இருக்காருமா. நீ சொன்னது நிஜம்தாம்மா. நீ இந்த ஆயம்மா வேலை பாக்குறது தெரிஞ்சா நிஜமா அவரால் தாங்கிக்க முடியாதுமா. அவர் முகத்தை பார்க்கும் போதே தெரியுதுமா. ஐயோ, இலக்கியா இங்க ஆயம்மா வேலை பாக்குறது இவருக்கு தெரியாதுன்னு தானே சொன்னா. இப்ப இவர் நேர்லயே பார்த்துட்டாரே. இலக்கியா, உன்னை இப்படி ஒரு கொடுமையான நிலைமையில பாக்குறதுக்கா நான் இவ்வளவு சந்தோஷமா வந்தேன். ஆயா வேலை பாக்குறத டீச்சர் வேலை பாக்குறத சொல்லி இப்படி ஏமாத்திட்டியே இலக்கியா. உன்னை இந்த கோலத்துல பாக்குற தண்டனையை எனக்கு ஏன் கொடுத்த? இதுதான் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இருக்கிற அந்யோன்யமா? வேண்டாம் இலக்கியா, வேண்டாம். உன்னை இப்படி பார்த்தது நான் படுற கஷ்டம் எனக்கு போதும். ஆனா இதை நான் பார்த்துட்டேன்னு உனக்கு தெரிஞ்சா உனக்கு இதை விட பெரிய கொடுமையா இருக்கும். வேண்டாம், நீ என்னை பார்க்கவே வேண்டாம். நான் கிளம்புறேன் இலக்கியா, நான் கிளம்புறேன். டே, எல்லாரும் சிந்தாம சாப்பிடுங்க. நான் இப்ப வந்துடுறேன். தம்பி, தம்பி, தம்பி. சார், 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 சார். நீங்க யாருன்னு எனக்கு தெரியும் சார். இலக்கிய அந்த வேலை பார்க்கறத தப்பா நினைக்காதீங்க. அவங்க ஏன் இந்த வேலையில இருக்காங்கன்னு. வேண்டாம். யாரோட சமாதானமா என் மனசுல பட்ட வழியை குணப்படுத்த முடியாது. மனைவிய ராணி மாதிரி வச்சிருந்தவன் அவளை இப்படி ஒரு நிலைமையில பார்க்கும்போது அவனால எப்படி அதை தாங்கிக்க முடியும்? முழு உயிரோட வந்தவன அரை உயிரோட போக வச்சுட்டா. இந்தாங்க சார், இதை தவற விட்டுட்டீங்க. கௌதம் எதுக்கு இங்க வந்தாரு? ஒருவேளை நான் ஆயம்மா வேலை செய்யறத பாத்துட்டாரோ? இதை காட்டி அவளை சந்தோஷப்படுத்தணும்னு வந்தேன். ஆனா அவன் நிலைமையை காட்டி என்ன ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டா. என்ன சார், இலக்கிய அம்மாவை பார்த்தீங்களா? சார், என்ன பதில் சொல்லாமையே போறாரு? போலாம். கௌதம், கௌதம் எதுக்கு வந்தாரு? ஏன் என்ன பார்த்துட்டு பேசாமலேயே கிளம்பிட்டாரு? கடவுளே. தினமும் எனக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். ஆனா அதை ஃபேஸ் பண்றது எனக்கு புதுசுன்னு இல்ல. ஏன்னா தினமும் என் நாள் ஆரம்பிக்கும்
என் ஸ்ட்ராங் காஃபி கான்டினென்டல் எக்ஸ்ட்ராவோட. ஸ்ட்ராங்கா ஆரம்பிங்க, ஸ்ட்ராங்கா செல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.